இஸ்லாம் மார்க்கம் பெண்களை வெறும் மென்மையானவர்களாக மட்டும் பார்க்காமல் இக்கட்டான சூழலில் அவர்கள் வெளிப்படுத்தும் துணிச்சலை ஈமானின் இறை நம்பிக்கையின் அடையாளமாக போற்றுகிறது. இஸ்லாத்தில் பெண்களின் துணிவு என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் அமைந்த வலிமை, நீதிக்காக குரல் கொடுக்கும் ஆற்றல் மற்றும் சமூகத்தில் நற்பண்புகளுடன் பங்களிக்கும் சுதந்திரம் என போற்றப்படுகிறது. அல் குர்ஆன் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகள் பெண்களின் கண்ணியம், உரிமைகள் மற்றும் தன்னாட்சிக்கு வழிகாட்டுகிறது. வரலாறு இதற்கு சான்று பகர்கிறது. இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய உரிமை தவறுகளை சுட்டிக்காட்டும் சுதந்திரம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் ஒருமுறை கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதில் உரையாற்றும் போது ஒரு பெண் எழுந்து நின்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கருத்தை சட்ட ரீதியாக திருத்தினார். அந்த பெண்ணின் துணிச்சலை பாராட்டிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு பெண் சரியாகச் சொன்னார், உமர் தவறிழைத்து விட்டார் என்று பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார். இஸ்லாமிய வரலாற்றின் முதல் தியாகி ஒரு பெண் என்பது அவர் காட்டிய துணிச்சலுக்கு சான்றாகும். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்காவின் கடும் சித்திரவதைகளுக்கு மத்தியிலும் அல்லாஹ் ஒருவனே என்ற கொள்கையில் உறுதியாக இருந்து உயிர் நீத்தார். பெண்கள் அவசியமான நேரங்களில் ஆயுதம் ஏந்தி போராடுவதை கூட இஸ்லாம் தடுத்ததில்லை. உஹது போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வில் ஏந்தி போரிட்டார். இவரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, அன்று நான் வலப்பக்கம் திரும்பினாலும் இடப்பக்கம் திரும்பினாலும் உம்மு உமாரா போரிட்டு கொண்டிருப்பதை தான் கண்டேன் என்று புகழ்ந்தார்கள். அகல் போரின் போது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கோட்டையை முற்றுகையிட்ட எதிரியை துணிச்சலாக தாக்கி விரட்டினார். கல்வி கற்பதிலும் கருத்துக்களை பகிர்வதிலும் பெண்கள் தயக்கம் காட்டக்கூடாது என்று இஸ்லாம் கூறுகிறது. எடுத்துக்காட்டாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இவர் மாபெரும் அறிஞராகவும் அரசியல் மற்றும் சமூக மாற்றங்களில் துணிச்சலாக குரல் கொடுப்பவராகவும் திகழ்ந்தார். சட்ட சிக்கல்களுக்கு அவரே தீர்ப்பு வழங்குபவராகவும் துணிச்சல் மிக்கவராகவும் இருந்தார். சொத்துரிமை, கல்வி உரிமை, திருமணத்தில் சம்மதம் தெரிவிக்கும் உரிமை என அனைத்து உரிமைகளையும் இஸ்லாம் அவளுக்கு வழங்கியுள்ளது. அவர்களின் துணிவு அவர்களின் தனிப்பட்ட சுதந்திரம், கண்ணியம் மற்றும் ஆன்மீக பிணைப்பின் அடிப்படையில் அமைந்த வலிமையாகும். இஸ்லாம் வலியுறுத்தும் இந்த துணிச்சல் எதை எமக்கு எடுத்து காட்டுகிறது? அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அஞ்ச தேவையில்லை என்ற மன வலிமை. தனது உரிமைகள் பறிக்கப்படும் போது அதை துணிவுடன் கேட்பது. சமூகத்தில் நடக்கும் தீமைகளை தட்டி கேட்கும் தைரியம். முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும், கட்டுப்படும் ஆண்களும் பெண்களும், உண்மை பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமையை மேற்கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அடக்கமாக நடக்கும் ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோன்பு நோட்கும் ஆண்களும் பெண்களும், தமது கற்பை காத்து கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்வை அதிகம் நினைக்கும் ஆண்களும் பெண்களும் ஆகியோருக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயாரித்துள்ளான்.